ஒரு குட்டி பூனை வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா பூனைக்குட்டியை சாப்பிடக்கூடாதுன்னு கொடுமைப்படுத்துறாங்க. அவங்க அப்பா தங்க சுரங்கத்தில் வேலை பார்க்குறாரு. திடீர்னு நிறைய கல்லுலாம் வந்து அவங்க அப்பா மேலே விழுந்துருச்சு. அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எப்படிடா நான் குடும்பத்தை பார்த்துக்கிறதுன்னு சொல்லி சாமையை கத்தி விட்டுட்டு நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. பஸ் ஏறி அவங்க போனதுமே குட்டி பூனை பின்னாடியே துரத்திட்டு போகுது. போயிட்டு சீத்துல விழுந்து அம்மா அம்மான்னு ரொம்ப நேரமாக கத்திட்டு இருக்கு. ஆனால் அவங்க அம்மா வரவே இல்லை. அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்காங்க. குட்டி பூனை கஷ்டப்பட்டு வந்து வெஜிடபிள்லாம் போட்டு ஒரு சூப் வச்சு எடுத்துகிட்டு வரும்போது கீழே வந்துச்சு. ரொம்ப பாவம், ரொம்ப நேரமாக வச்சுருந்தது. இப்போ கீழே வந்துச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுது. அவங்க அப்பாவுக்கு எடுத்துகிட்டு போனதும் அவங்க அப்பா நீ ஃபீல் பண்ணாதடா செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்கள் தூங்குங்க பண்ண தூங்க வச்சுட்டு அந்த பூனைக்குட்டி மீன் பிடிக்க போகுது. மீன் நல்லா கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஜாலியாக மீன் ஃபிஷ் பிடிக்க ராட் எடுத்துகிட்டு போனோடனே ஃபிஷ் ராடில் ஒரு பெரிய மீன் ஒன்று மாட்டிக்கிச்சு. பூனைக்குட்டி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கு மீன் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது அது மேலே சேத்தவாரி ஒரு கார் அடிச்சுட்டு போயிடுச்சு. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருந்துச்சு. வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து அதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டு மீன் எடுத்து அதுக்குள்ளே போட்டதுமே அந்த குழம்பு நல்லா எரிய ஆரம்பிச்சிச்சு. பேன் எடுத்து இப்படி இப்படி ஆட்டினோடனே கீழே வந்துருச்சு. பேனு ஃபுல்லாக நெருப்பு பற்றிக்கிச்சு கிச்சன் ஃபுல்லாக. அது உங்கள் அப்பா வந்து பூனைக்குட்டியை சமாதானப்படுத்திட்டு ரொம்ப அழுது ஃபீல் பண்ணுறாரு.